மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோ. தாவேகாவில் இணைந்து முதல் நாளை சம்பவம் செய்த செங்கோட்டையன் லீக்கான வீடியோ அப்செட்டில் புஷியானது. தாவேகாவில் உக்கிரம் அடைந்த உட்கட்சி பூசல், கட்சிக்குள்ளேயே இருந்து சீமானுக்கு வேலை செய்யும் ஜான ஆரோக்கியசாமி. இந்தியாவிலேயே அதிகமான மெட்ரோ நிதியை தமிழகத்துக்கு குறிப்பாக சென்னைக்கு ஒதுக்கிய மத்திய அரசு வஞ்சிக்கிறதா, வாரி வழங்குகிறதா? மதிமுகம் டிகோடில் விரிவாக பார்க்கலாம். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நவம்பர் 27 துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள். இதற்கு திமுக தொண்டர்களும் சரி, திமுக தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அந்த வரிசையில சினிமா துறையை சேர்ந்தவர்களும் தங்களோட வாழ்த்துக்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. நடிகர் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், வைரமுத்து இவர்களோட வாழ்த்துக்களை நம்மளால சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும். கமல்ஹாசன் அவர்கள் நேரிலேயே சென்று வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தார். இந்த வரிசையில நடிகர் பிளஸ் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. இளம் தலைமுறைகளின் நம்பிக்கை, இளம் தொண்டர்களின் புது வரவு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் ஒரு வீடியோவா வெளியிட்டு, அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த வீடியோ ஆக்சுவலா ஒரு ஏஐ வீடியோ. ஆனா செங்கோட்டையன் அவர்களோட அந்த லீக்கான வீடியோ உண்மையான வீடியோ. கட்சியில சேர்ந்த முதல் நாளே தக்கான சில சம்பவங்களையும் செஞ்சிருக்காரு. கட்சியில என்னை விட்டா யாருமே கிடையாது, எனக்கு தான் அரசியல் அனுபவம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆதவ் அர்ஜுனா அவருக்கு போட்டியா இப்ப செங்கோட்டையன் களம் இறங்கியிருக்காரு. இதை தன்னோட முதல் நாளிலேயே அவர் நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. இதனால அந்த உட்கட்சி பூசல் தாவேகாவுல ஏற்கனவே அதிகமா இருந்தது, அது இப்போ உக்கிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, தாவேகா செங்கோட்டையன் அவர்கள் இணைகிறாரு. கையில எம்ஜிஆரோட பச்சையை குத்திருந்தாரு, பாக்கெட்ல ஜெயலலிதாவோட போட்டோ இருக்கு. இந்த நிலையில தான் தாவேகாவோட துண்ட தோல்ல போட்டுட்டு தாவேகாவுல இணைகிறாரு. தாவேகா தலைவர் விஜயோட முன்னிலையில இணைஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முதல்ல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர் எவ்வளவு அரசியல் அனுபவம் மிக்க ஆளு, இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைய திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி அப்படியே ஆட்டைய போட பார்த்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தாவேகாவை தேர்ந்தெடுத்து இங்க இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றாரு. இவரை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே, தம்பி இப்படிலாம் நீ சொல்லாத, நானே பாவம் ஒரு அரசியல் அனாத, எல்லாரையும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வழி இல்லாம நான் தாவேகாவில இணைஞ்சிருக்கேன், என்னை எந்த தேசிய கட்சியும் கூப்பிடல, எந்த திராவிட கட்சியும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவோட மூஞ்சில அடிச்ச மாதிரி அவர் பேசின அடுத்த நிமிஷமே தக்கான ஒரு பதில செய்தியாளர்களுக்கு கிடையாது, அவங்க கட்சிக்குள்ள ஆதவ் அர்ஜுனாவுக்கே செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த அசிங்கம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆதவ் அர்ஜுனா பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. போற இடத்துல எல்லாம் இப்படி வாங்கி கட்டிக்கிறாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா இருந்தாலும் அடங்குவனா நானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததே இன்னொரு சம்பவம் பண்றாரு. அதே செய்தியாளர்கள் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துலயே தாவேகாவினுடைய அந்த கொடி, மஞ்சள் சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் குழுக்கு கூழ் ஊத்துற மாதிரி ஒரு கொடி ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல யானைப்படம் போட்டு அந்த கொடியை தூக்கி செங்கோட்டையனோட தோல்ல போடுறாங்க. அந்த துண்டை போட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு, தம்பி இதெல்லாம் என் தோல்ல போடாதீங்க, பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை ரீவைண்ட் பண்ணி வேற நம்மளால செய்திகள் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அதிமுகவினுடைய அந்த துண்டையே செங்கோட்டையன் அவர்கள் போட்டு நம்ம யாருமே பெருசா பார்த்திருக்க மாட்டோம். அந்த நிலைமையில இந்த மஞ்சள் சிவப்புன்னு அம்மன் கோயிலுக்கு இருக்கிற மாதிரியான அந்த துண்டை தூக்கி நீங்க செங்கோட்டையன் அவர்களோட தோல்ல போட்டீங்க அப்படின்னா உங்களையே எல்லாரும் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறத இத்தனை நாள் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி பார்த்து வெளியே இருந்து அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. சோ அவரோட மரியாதையை அவரே எப்படி கெடுத்துக்குவாரு? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போக இடம் இல்லாம தான் இவர் தாவேகாவுல இணைஞ்சிருக்காரு. தாவேகாவை இவரால் முழுசா ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அடிச்ச ஒரு பேனர்லயே எம்ஜிஆர் இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க, அதுக்கு அடுத்ததா விஜயோட போட்டோ வச்சு செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை விட ரொம்ப முக்கியமா பாக்கெட்ல ஜெயலலிதா அவர்களோட போட்டோவை வச்சுட்டே தான் தாவேகாவுக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஊழலற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஊழலை ஒழிப்பதற்காக புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி தாவேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க.
இப்போ நீங்க வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஆனா ஊழல் செஞ்சு தமிழகத்திலேயே ஒரு முதலமைச்சர் வந்து சிறை தண்டனை பெற்றிருக்காரு அப்படின்னா அது வந்து ஜெயலலிதா தான். அவங்க போட்டோவை பாக்கெட்ல வச்சுட்டு அவரோட உண்மையான தொண்டரை நீங்க வந்து இப்ப தாவேக்கால இணைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஊழலை எதிர்த்து போராடுவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இதுக்குமே வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா, அரசியல் ஆளுமை ஆதவ் அர்ஜுனா வந்து பதில் வச்சிருக்காரு. நீங்க வந்து இதுக்கு பதில் இல்ல, தாவேக்கா வந்து அமைதியாகி பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்குமே பதில் வச்சுட்டு அடுத்த இடத்துலயே அப்படி இந்தாங்க பதில் அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஊழல் செய்யறதுல வந்து தப்பெல்லாம் கிடையாது. நல்லா நோட் பண்ணோம், ஊழல் செய்யறதுல தப்பெல்லாம் கிடையாது. ஆனா நாங்க வந்து ஊழலை ஒழிக்க வந்த கட்சி. சரி, இப்போ அப்போ ஊழல் செய்யறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஊழல் செய்யறது தப்பு கிடையாது, ஆனா மக்களை சாவடிச்சு ஊழல் செய்யறது தான் தப்பு அப்படிங்கிறாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னே தெரியல. ஊழலை ஒழிக்க வந்த கட்சி, ஆனா ஊழல் செய்யறது தப்பு கிடையாது. நீங்க வந்து மக்களை சாவடிச்சு ஊழல் செஞ்சீங்கன்னா அப்போ அது வந்து தப்பு. ஊழல்னாலே அதுல வந்து பாதிக்கப்படுறது மக்கள் தான். மக்களை பாதிக்காத ஊழல் அப்படிங்கிறது எங்க இருந்து புதுசா கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ஊழலை தான் தாவேக்கா பண்ண போகுதா அப்படின்ட்டு இருக்கு. சரி, மக்களை பாதிக்காத ஊழலை நீங்க பண்ணலாம், ஆனா ஜெயலலிதா அவர்கள் பண்ண அந்த ஊழல் மக்களை பாதிக்கலையா? வெளிப்படையா ஒரு சம்பவத்தையே நம்ம இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். வேளாண் கல்லூரியை சேர்ந்த அந்த மாணவிகள் எல்லாருமே சுற்றுலாவுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துலதான் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நீதிமன்றத்துல இவர் தான் A1 குற்றவாளி அப்படின்னு ஊழல் வழக்குல தண்டனையுமே கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த அதிமுக குண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வாகனத்தை பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து ஊத்தி எரிச்சு ஒரு 3 மாணவிகளை எரிச்சே கொள்ளுறாங்க. அப்போ இது வந்து மக்களை சாவடிச்சு செஞ்ச ஊழல் கணக்குல வராதா? இப்படி ஊழல் செஞ்சவரை தன்னோட தலைவரா ஏத்துக்கிட்டு அவருக்கு உண்மையான தொண்டரா இருந்த செங்கோட்டையன் அவர்களை தாவேக்காவில் இணைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த செங்கோட்டையனோட வரவு வந்து புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து ரொம்பவே விருப்பம் இல்லை. அவர் ரொம்பவே அப்செட்ல இருக்கிறதாகவும் நமக்கு வந்து தெரிய வருது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்ச உடனே மேடையில இருந்து நிறைய கிளிக்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இதை நார்மலா எடுக்கிறது தானே, ஏதாவது விளம்பரம் செய்யணும்ல. ஸோ அவங்க வந்து எடுக்கிறாங்க. நீங்க எடுக்கிறது தப்பு கிடையாது. இத்தனை நாளா உங்களை இட்டுன்னு போன புஷி ஆனந்த் அவர்களை நீங்க விட்டுட்டு ஆதவை இட்டுன்னு வச்சு பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்களுக்கு வருத்தம் வருமா வராதா? அவர் பாவம், ஒரு மூஞ்ச பார்த்த உடனே ரொம்ப பாவம் ஆயிடுச்சு. வந்துட்டு அப்படி அந்த டேபிள்ல என்னமோ இருக்கு, அதை தூக்கி எடுக்கிற மாதிரி இருக்கிறாரு, இப்படி மூஞ்ச இருக்கிறாரு, இந்த பக்கம் பாக்குறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. பாவம், நம்ம வந்து ஒரு மாதிரி எம்பராசிங்கா இருக்கும்ல, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் நமக்கு அந்த இடத்துல. ஒரு சம்பவம் எல்லாரும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்மளை மட்டும் விட்டுட்டு அவங்க ஏதாச்சும் செல்ஃபி எடுத்தாலே நமக்கு வந்து எப்படி இருக்கும், எம்பாரசிங்கா இருக்கும்ல. ஸோ அதே ஃபீல் தான் புஷி ஆனந்த் அவர்களுக்கு அந்த மேடையில நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன நம்ம தலைவரை இப்படி விட்டாரு, இத்தனை நாளா உங்களை இட்டு போனது புஷி ஆனந்த் தான். என்னமோ ஜெயலலிதா அவர்களுக்கு சுற்றுப்பயணத்துக்கு இவர் வந்து எழுதி கொடுத்தாரு, உதவி செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் வந்தோடனே இவரை நீங்க ஓரமா நிக்க வச்சு, அது கூப்பிட கூட இல்லை ஸ்டேஜ்ல, அவரே ஏறி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை வந்து இப்படி விட்டுருக்கிறது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்வுனால தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் இன்டர்னல் வார் ஒன்று கட்சிக்குள்ளேயே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு ஐடி விங் மூலமா புஷி ஆனந்த் மேல நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்பிட்டு இருந்தாரு. அதற்கு எதிர்த்து புஷி ஆனந்த் அவர்களும் போராடிட்டு இருக்காரு, விஜயை தன் பக்கம் வச்சுட்டு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீ என்ன பண்ற, தலைவரை இட்டுன்னு போற, இந்த வேலையை செய்யறதுக்கு நான் இப்ப செங்கோட்டையன் எடுத்துட்டு வந்திருக்கேன், இனிமே உனக்கு வேலையே கிடையாது, நீ ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் அவர்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. இதனால அந்த உட்கட்சி பூசல் இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து சீமானுக்கு ஆதரவா செயல்படுறதாகவும் தாவேக்காவை சேர்ந்த ஒரு சில மூத்த தலைவர்கள், அதாவது தாவேக்காவில் இதுக்கு முன்னாடியே இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களை வந்து இப்போ அதிமுகவில இருந்து பிரிஞ்சு வந்து தாவேக்காவில இணைஞ்சிருக்காரு. இது ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இதனால தாவேக்காவுக்கு வந்து மிகப்பெரிய வலிமை சேர்ந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வலிமை உள்ள ஒரு ஆள் தான் நாத்தாக்காவை சேர்ந்த, அதாவது சீமான் கிட்ட இருந்த காளியம்மாள் அவர்கள். இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தாவேக்காவில் இணைகிறதா நமக்கு நிறைய செய்திகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் சமூக வலைதளத்துல. தாவேக்காவில் இணைந்தாரா, காளியம்மாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இவங்க வந்து உண்மையாவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்துல போய் பேசியிருந்திருக்காங்க. அங்க யார்கிட்ட போய் பேசியிருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்கு, அந்த கேரக்டர் கிட்ட போய் பேசியிருந்திருக்காங்க. இவர் வந்து வேணும்னு சொல்லாம வேண்டாம் அப்படின்னு சொல்லாம அவர் வந்து கடப்பிலேயே போட்டு வச்சிருந்திருக்காராமா. எப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் போகிறதுக்கு வேற இடம் கிடையாது, நம்ம கிட்டதான் வருவாங்க, ஏதாவது ஒரு நேரத்துல எடுத்து வச்சு அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போட்டிருக்காங்களாம். ஸோ இப்படி இதே மாதிரி இது காளியம்மாள் அப்படிங்கிறது வந்து
ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் தாவேகாவில் இணையறதுக்காக வேற கட்சியில இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே கடப்பிலேயே போட்டுட்டு இருக்கிறதாகவும் தாவேகா தரப்புல இருந்தே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகாவை பத்தி பேசும்போது பாஜகவை பத்தி பேசாம இருந்தா அது சரியா இருக்காது இல்லையா? பாஜக தரப்புல இருந்தும் இப்போ ஒரு செய்தி வந்து ரொம்ப பரவலா பரப்பப்பட்டு வருது. என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே மெட்ரோவுக்காக நிதி ஒதுக்குறாங்க இல்லையா, அது அதிகமாக தமிழகத்துக்கு, அதுவும் சென்னைக்கு தான் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வதந்தியை வந்து இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து அதிகமா மத்திய அரசு தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குசாம ஒரு பொய்யை வந்து தூக்கி போட்டிருக்காங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கான மொத்த நிதி 63,246 கோடி. இது வந்து மொத்தமா 2ஆம் கட்டத்திற்கான மொத்த நிதி. இதுல வந்து ஒன்றிய அரசோட பங்கு எவ்வளவு அப்படின்னா வெறும் 7,425 கோடி மட்டும்தான். 63,000 கோடியில வெறும் 7,000 கோடி தான் மத்திய அரசோட நிதி. இதுல மாநில அரசோட பங்கு எவ்வளவுனா 22,228 கோடி ரூபாயை மாநில அரசு தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, 33,593 ரூபாய் இதுல பேலன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து கடனா வாங்குறாங்க. இந்த கடனை வந்து எங்க கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மத்திய அரசு வந்து நம்ம தமிழகத்துக்கு கொடுக்கும். ஸோ இதை கடனை வாங்கி கொடுத்தது தான் மத்திய அரசு வந்து அதிகமான நிதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாஜக தரப்புல இருந்து இப்போ பரப்பப்பட்டு வருது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த கடனையுமே யார் அடைக்க போறாங்கன்னா மாநில அரசு தான் அடைக்க போகுது. இந்த கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா பன்னாட்டு நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பாங்க. ஒன்றிய அரசு என்ன பண்ணும் அப்படின்னா அதை பட்ஜெட்ல இருந்து சிஎம்ஆர்எல் நிறுவனத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த சிஎம்ஆர்எல் நிறுவனம் வந்து இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஸோ இந்த கடனை தமிழக அரசு தான் அடைக்க போகுது. எப்படி அப்படின்னா, இந்த சிஎம்ஆர்எல் நிறுவனம் ஒருவேளை அதுல வரக்கூடிய அந்த வசூலை வச்சு இந்த கடனை அவங்களால அடைக்க முடியல அப்படின்னா, அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கின அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா தமிழ்நாடு அரசு நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன் வந்திருக்காங்க. இதுல மத்திய அரசோட பங்கு வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசோட பங்கு 7,425 கோடி ரூபாய் மட்டும்தான். அந்த கடனா பெற்ற அந்த அமௌண்ட்ல மத்திய அரசோட பங்கு கிடையாது. அதையுமே மாநில அரசு தான் கட்ட போகுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 22,228 கோடி ஃபர்ஸ்ட் மாநில அரசு ஒதுக்கியிருக்காங்க. அது போக 33,593 கோடியை கடனா வாங்கினதையும் நாங்களே கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7,000 கோடியை தவிர பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே மாநில அரசு தான் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த இடத்துல மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய அந்த நிதி எப்படி அதிகமா ஒதுக்கி இருக்க முடியும்? ஒருவேளை சென்னைக்கு கொடுத்துருக்க அந்த 7,000 தான் அதிகமான அமௌண்ட்டா? அப்போ மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்குமே இதை விட கம்மியா தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அப்படி கிடையாது. கொல்கத்தாக்கு வந்து 8,575 கோடி ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. டெல்லிக்கு வந்து 24,949 கோடி மெட்ரோ பணிகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இருக்கிறதுலயே அதிகமா எங்க அப்படின்னா மும்பைக்கு 37,276 கோடி ரூபாயை வந்து மெட்ரோ பணிகளுக்காக மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. ஆனால் தமிழகத்துக்கு எப்பவுமே வஞ்சகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு வெறும் 7,000 கோடி மட்டும்தான். 63,000 கோடியில 7,000 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த கடன் பெற்ற அமௌண்ட்டையும் நாங்கள் தான் கொடுத்தோம், அது எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இந்த பாஜக தரப்பினரும் ஒரு சில அதிமுக தரப்பினரும் அந்த சங்கி கூட்டங்கள் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு வதந்தியுமே பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் ஒரு வாழ்த்து வீடியோ வெளியிட்டார் அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு பொய்யோ, அது எந்த அளவுக்கு ஒரு வதந்தியோ, அதே மாதிரியான வதந்தி தான் இந்த ஒரு செய்தியுமே. அடுத்து தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை பார்ப்போம். இணைந்திருங்கள்.